ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு தனித்துவமான ஒரு அடையாள அட்டையை வழங்குறாங்க. அதற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை வழங்கும் பணி தற்போது கடந்த 2 மாதமாக நடந்துகிட்ருக்கு. அதற்கான கால அவகாசம் தற்போது நீட்டிச்சிருக்காங்க. ஆதார் எப்படி ஒவ்வொரு தனிநபரின் தனித்துவமான அடையாளத்தை நிறுவும் நோக்கத்திற்காக இந்திய அரசாங்கம் சார்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தனிநபருக்கு ஆதார் அட்டை வழங்குதோ, அதே போல் இந்தியாவில் எங்கேயும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுக்கு ஒரு அடையாள அட்டையை அரசாங்கம் வழங்குறாங்க. பயோமெட்ரிக் தகவல்களை புகைப்படம், கருவிழி, ஸ்கேன், கைரேகை, புகைப்படம் சேமிக்குது. மக்கள் தொகையோட ஆதார் அட்டை போலவே விவசாயிகளுக்கும் இதே போல் ஒரு தனியாக ஒரு அடையாள அட்டை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசினுடைய அனைத்து உதவிகளும் பெறுவதற்கும் அந்த அடையாள அட்டை முக்கியமான ஆவணமாக பயன்படுத்துகிறாங்க. விவசாயிகளுக்கு தனித்துவமான மின்னணு முறையில் தேசிய அளவிலான அடையாள அட்டை வழங்கப்படுது. இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம இது தொடர்பாக பேசியிருக்கோம். விவசாயிகள் விண்ணப்பிக்காத பட்சத்தில் மத்திய அரசு வழங்கக்கூடிய பிஎம் கிசான் நிதி அந்த வருடத்திற்கு 6000 ரூபா போன்ற பல்வேறு சலுகைகளையும் விவசாயிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒவ்வொரு வருவாய் கிராமங்கள்லையும் உழவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு தனியான உங்களுக்கான விவசாயிகளுக்கான அந்த அடையாள அட்டையை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த அடையாள அட்டை பெறுவதற்கு மார்ச் 31 கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய விவசாயிகள் இந்த அடையாள அட்டைக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்படி அப்ளை பண்ணாதவங்களுக்காக தற்போது கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 30 வரையும் இந்த அடையாள அட்டை எண் பெறுவதற்கு நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தின் சார்பில் சொல்லியிருக்காங்க. அதனால் விவசாயிகளுக்கான இந்த தனித்துவ அடையாள அட்டை யாரெல்லாம் இன்னும் விண்ணப்பிக்கலோ அவங்களாம் விண்ணப்பித்து பயன்பெற்றுக்குங்க. நன்றி.